ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கிரிக்கெட் தான் கப்பு ஜெயிச்சிட்டோம்ல, எல்லாம் ஜாலியாக இருப்பீங்க. ஃபர்ஸ்ட் டீம் டு வின் பேக் டு பேக் T20 வேர்ல்டு கப், ஃபர்ஸ்ட் டீம் டு வின் அட் ஹோம் T20 வேர்ல்டு கப், ஃபர்ஸ்ட் டீம் டு வின் 3 T20 வேர்ல்டு கப். நியூசிலாந்து 159 ஆல் அவுட், 96 ரன், ஹியூஜ் மார்ஜினில் ஜெயிச்சிட்டோம். சூப்பர். அண்ட் சாட்னரோட பிளண்டர்ஸ் வேர் தேர். அது நேற்று ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் நிறைய பேசியிருக்கேன், அது பார்க்கணும் பாருங்கள், எண்டு காலில் வைக்கிறேன். ரன்ஸ் ஆன் த போர்டு ஆல்வேஸ் ப்ரெஷர் சேசிங் இன் அ ஃபைனல். காமன் சென்ஸ் இது. புட் த ரன்ஸ் ஆன் த போர்டு. அதை விட்டுட்டு கம்ப்யூட்டர் வச்சுட்டு டேட்டா வேட்டாலாம் வச்சுட்டு இருந்தால் வேலைக்கு ஆகாது. அண்டு கொஞ்ச நாளாகவே இந்தியா நியூசிலாந்து ரைவல்ரி நிறைய போயிட்டுருக்கு. ஏன்னா இந்தியா நியூசிலாண்டை சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஃபைனல் ஜெயிச்சாங்க துபாயில் போன வருஷம். நியூசிலாண்டு இந்தியாவோட டெஸ்ட் சீரிஸ் ஜெயிச்சுட்டு போனாங்க 3-0 ஃபர்ஸ்ட் டைம். ஒன் டே இன்டர்நேஷனல் இப்போ ரீசெண்டாக 2-1 வேறு ஜெயிச்சாங்க நியூசிலாந்து. ரைட். அண்ட் கொஞ்ச நாளாகவே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்களே, சுப்மன் கில், வாஷிங்டன் சுந்தர்லாம் வளர்ந்தே சொல்லிட்டு இருந்தேன். கில்லாம் போட்டு அவரையும் குழப்பி டெஸ்ட்டு விளையாடு, ஒன் டே விளையாடு, T20 விளையாடு, IPL விளையாடு, எல்லா லீக் விளையாடுனா என்ன பண்ணுவார்? அதுவும் இல்லாமல் டசன்ட் ஃபிட் இன் T20 ஸ்கீம் ஆஃப் திங்ஸு. அதனால் என்ன ஆச்சுன்னா சஞ்சு தூக்கி 6ஆம் நம்பரில் போட வேண்டியதாச்சு. ஸோ அதெல்லாம் ரெக்டிஃபை பண்ணிட்டு இந்த வேர்ல்டு கப்பில் கரெக்டான 11ஓட போனாங்க. சஞ்சு ஓப்பனில் அமைச்சது வெரி குட் மூவ். சஞ்சு வர மேன் ஆஃப் த மேட்ச்சில் என்ன சொன்னான்னு அப்புறம் தனி வீடியோ எடுத்துகிட்டு வரேன். டெண்டுல்கரை புகழ்ந்தார் அவர். ரைட். பேக் டு பேக் 250 பை இந்தியாங்க. இட்ஸ் நாட் அ ஜோக். அதுவும் செமிஃபைனல் அண்ட் ஃபைனலில் ஒன்ஸ் நீங்கள் 250 ஒரு பேரியர் வச்சிட்டிங்கன்னு வச்சுங்களேன், அது ஹியூஜ் சேசிங்கில், ஸ்பெஷலி இந்த நாக் அவுட் மேட்ச்சு. பைலேட்டரு அது வேறு, பைலேட்டரில் தோக்கிறதோ இல்லை குரூப் மேட்ச்சில் 250லாம். பட் செமிஃபைனல் அண்ட் ஃபைனல், ஸ்பெஷலி தேங்க்ஸ் டு டூபே, கடைசியில் வந்து அந்த மினி கொலாப்ஸை ரெடி பண்ணார்ல. நல்ல வேலை 200 ரன்னுக்கு அப்புறம் மினி கொலாப்ஸ் ஆச்சு. 4 பேர் லைன் அவுட் ஆனாங்க. 4 ஓவரில் 24 ரன் வரும்போது தான் எடுக்க முடிஞ்சுது. 8 பாலில் 26ங்க, 3 4 2 6, ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 325. அதுதான் அந்த புஷு கொடுத்தது. இங்கிலாந்துக்கு எதிரையும் திலக் வர்மா, ஹார்திகோட ஹிட்டிங் லாஸ்ட்ல. ஏன்னா 225க்கும் 250க்கும் வித்தியாசம் நிறையா இருக்குது சைக்கலாஜிக்கலி. அண்ட் இங்கிலாந்து அட்லீஸ்ட் செமிஃபைனலில் ஃபைட் ஆனும் பண்ணாங்க, கடைசி வரைக்கும் இருந்தாங்க கேமில். நியூசிலாந்து கேவ் அப் இந்த பிகினிங். இந்த பிச் வாஸ் நாட் சூட்டட் நியூசிலாந்து போலிங்க்கு. இந்த போலிங் லைனப் ரெட் சாயில் அண்ட் பிளாக் சாயில் மிக்ஸ் பண்ணியிருக்கிற அந்த சாயிலில் கண்டிப்பாக செட் ஆகாது. பட் எனிவே ஜேகே கொண்டு வந்ததெல்லாம் பிகஸ்ட் மிஸ்டேக். திருப்பி அகைன் டேட்டா வச்சு கொண்டு வந்தாங்க. அந்த மெக்கானிஷ் அந்த ஆஃப் ஸ்பின்னர் கண்டிப்பாக இருக்கும். நல்ல பேட்ஸ்மேன் வேறு அவர். எனிவே பும்ரா பெஸ்ட் இன் த வேர்ல்டு ஆர்கியூபிளி, நோ படி கேன் டினை. அண்ட் சூரியகுமாரோட கேப்டன்ஷியும் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. நல்ல நேற்று MS தோனி மாதிரி இன்ஸ்டிங் டெசிஷன். உதாரணத்துக்கு சொல்லணும்னா செகண்ட் ஓவர்லேயே ஹார்திக் பாண்டியா போட்டு 21 ரன் அடிச்சிட்டாங்க டமால் டிமில்னு. சூரியகுமார் டிசைடட் திஸ் த டைம் ஸ்பின்னர் கொண்டு வரணும். அக்சர் பட்டேல் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் கொண்டு வந்தாங்க. வந்தானே அவர் ஃபின், டேஞ்சரஸ் ஃபெலோ ஃபின். அவர் தான் 100 அடிச்சார் சவுத் ஆஃப்ரிக்கா எதிராக வெரி குயிக்காக செமிஃபைனலில் சொல்கிறேன் போன வாரம். அவர் அவுட் பண்ணது அவுட். அதுக்கு அடுத்த ஓவர் உடனே பும்ரா கொண்டு வந்துட்டார். பொதுவாக பும்ரா கொஞ்சம் லேட்டாக தான் வருவார். பும்ரா இஸ் ரிக்வயர்ட். ஸ்டார்டிங்கில் 2-3 விக்கெட் வரணும். பும்ரா வந்தானே ரச்சின் ரவீந்திரா. அது பிரில்லியன்ட் டெலிவரி. பும்ராவோட ஸ்லோ டெலிவரி இருக்குல்ல, அவர் 140 ஸ்பீடில் போடுறவர். அதே ஆக்ஷனில் அதே ரன்னப்பில் உங்களுக்கு திடீர்னு 120 வரும். டைமிங் செட் ஆகாது. அது மாதிரி தான் ரச்சின் ரவீந்திரா அவுட் ஆனது. 121 கிலோமீட்டர் தான் அந்த பால் ஸ்பீடு. லென்த் டெலிவரி ஆன் டு த லெக் ஸ்டம்ப் கிளிக் பண்ண போனார். மிடில் ஆஃப் த பேட் பண்ணி டீப் ஸ்கொயர் லெக்கில் பிரமாதமான கேட்ச் முன்னாடி டைவ் பண்ணி இஷான் கிஷன் பிடிச்சார். பொதுவாக கீப்பர்லாம் இந்த மாதிரிலாம் டைவ் அடிக்க மாட்டாங்க பவுண்டரியில். இல்லை, நல்லா பிடிச்சார் இஷான் கிஷன் ஒரு ரனில். ஸோ பவர் பிளேயில் 3 விக்கெட் போச்சுன்னா நீங்கள் என்ன பண்ண முடியும்? ரைட். ஃபர்தராக பேசுறதுக்கு முன்னாடி சேனல் கான்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு தேங்க்ஸ் சொல்லிடுவோம். குரூப்பில் டூப்பு GD, எஸ், அவர் ஒரு 500 rupees கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் GD. உங்களோட டிபி எனக்கு ரொம்ப பிடிக்கும் எப்போதும். அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ், ஃபேன்ஸ், வியூவர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்களும் கான்ட்ரிபியூட் பண்ணாச்சுன்னா லைக் டிஸ்லைக் பக்கத்தில் சூப்பர் தேங்க்னு ஒரு பட்டன். ஒரு நமக்கு 40 rupees தான் மினிமம். கம்பல்சரியாக ரிக்வஸ்ட் தான். சேனல் வச்சு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த வீடியோவில் உங்கள் பேரை சொல்லுவோம். யூடியூப் உங்கள் பேர் பக்கத்தில் ப்ளூ கலரில் தேங்க்ஸ் போடுவாங்க. நிறையா கவர் பண்ணுறேன். இப்போ IPL வரப்போது அந்த அளவுக்கு வியூஸ் இல்லை. 5000 பேர் பார்த்தா $1 90 rupees வச்சு எப்படி போட முடியும்? இந்த மாதிரி கான்ட்ரிபியூஷனால தான் நடத்த முடியுது சேனலை. புரிஞ்சுப்பீங்க. அகைன் ரிப்பீட்டிங், கம்பல்சரியில் ரிக்வஸ்ட். ரைட். மற்ற விஷயத்துக்கு கடன்னு போயிடுவோம். அண்ட் இந்தியா வந்து ஹை இன்டென்சிட்டி மேட்ச்லாம் நிறைய விளையாடிட்டு வந்திருக்காங்க. இந்த டோர்னமெண்ட்டில் தான் சொல்கிறேன். க்ளோஸ் செமிஃபைனல். ஆனால் நியூசிலாந்து அப்படி இல்லை. 3 நாள் முன்னாடி வந்து ரெஸ்ட் நிறையா கிடச்சிது. ஒன்று ஈஸியாக ஜெயிச்சு வந்துட்டாங்களா சவுத் ஆஃப்ரிக்காவை. தன்னை தானே கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடென்ட் நினச்சிட்டாங்க. பிறகு 1 சைடடாக அடித்தாங்க. 173 சேஸ் பண்ணாங்க 13 ஓவரில். ஸோ இங்கே சேஸ் பண்ணும்போது பேட் ஸ்டார்ட் 72 for 5 அண்ட் 8 ஓவர்லையா மேட்ச் கான், அங்கேயே முடிஞ்சு போச்சு. இந்த மாதிரி ஃப்ரண்ட் லைன் பிளேயர்லாம் பாருங்கள். ஃபின் 9 runs, ரச்சின் 1, கிளென் பிலிப்ஸ் 5, சேப்மேன் 3. சிங்கிள் டிஜிட் வச்சு எங்கேருந்து 150 சேஸ் பண்ண முடியாது, எங்கேருந்து 250 சேஸ் பண்ணுறது? டீம் சைஃபர்ட் மட்டும்தான் ஸ்கோர் பண்ணது அவங்களுக்கு 52, 5 6 200 ஸ்ட்ரைக் ரேட்டில். இஷான் பிடிச்சார் வரோட போலிங்கில்.
ஃபின் ஆலன் காட் திலக் போல் பை அக்சர். அவர் 9 ரன்ஸ் இருக்கும்போது ரச்சின் இப்போ தான் சொன்ன ஒரு ரன் தான். கிளென் பிலிப்ஸ் வெரி குட் பால், ஆம் பால். அக்சர் பட்டேல் வெரி டேஞ்சரஸ் பால். அவரும் கிளென் பிலிப்ஸ் நீ இப்படிதான் சொல்லிகிட்டே இருக்கீங்களா? ஆமாம், டோர்னமெண்ட்டு முடிஞ்சு 5 ரன் தான் எடுத்தார். சேப்பனால 3 ரன் வந்து 8 பால் இன்சைட் ஆச்சு, போல்ட் ஆகிட்டார். அண்ட் டேரல் மிச்சல் வந்து ஃபுல் டாஸில் அவுட் ஆகிட்டார். ஸ்ட்ரெயிட் இஷான் கிஷன் 17 ரன் 11 பாலில் 6 விக்கெட் மட்டும் தான் ஒரே பெரிய பார்ட்னர்ஷிப். 52 ரன்ஸ் மிச்சல் சாட்னர் அண்ட் டேரல் மிச்சல் 2 பேருமே ஃபார்மர் சிஎஸ்கே பிளேயர். நான் எப்போதுமே சொல்கிறத மிடில் ஓவரில் நீங்கள் விக்கெட் எடுக்கலைன்னா ஸ்கோர் எங்கேயோ போய்ட்டு பிரமாதமாக போட்டாங்க மிடில் ஓவரில். அந்த 7 to 14 ஓவரில் ரன் 82 போச்சு. ஆனால் 3 பேர் அவுட் பண்ணிட்டாங்க. பவர் பிளேயில் 3 பேர் அவுட்டு, இந்த மிடில் ஓவரில் 3 பேர் அவுட்டு. அண்ட் சாட்னரை வந்து இவென்ச்சுவலி பும்ரா தான் போல் பண்ணார் 43. டிசிப்ளின் போலிங், அவ்வளோ வைடு கிட்டெல்லாம் கொடுக்கல, எக்ஸ்ட்ரா டெலிவரிலாம். ஹர்ஷதீப் சிங் தான் விக்கெட் கிடைக்கல, 0 for 32. அவர் வர பயங்கரம் கோமா ஆகிட்டார் நேற்று. ஆமாம், டேரல் மிச்சர் 2 6 அடிச்சாரா, என்ன அடிக்கிறேன்னு ஃபாலோ த்ரூவில் தூக்கி அவர் மூஞ்சி மேலே அடிச்சிட்டாரு. ஒரு 2-3 நிமிஷம் டிஸ்கஷன் நடந்தது, கோவப்பட்டார் டேரல் மிச்சர். அப்வியஸ்லி எப்படி மூஞ்சி மேலே தூக்கி அடிக்கலாம்? அவர் ரன் எடுக்க போனார், ரன் அவுட் ட்ரை பண்ணன்னு சொல்லவும் முடியாது. அவர் டிஃபென்ஸ் அடிக்க போனார், பால் கனெக்ட் ஆகல. ஹர்ஷதீப் தூக்கி இதெல்லாம் தெரியல, ஃபைட் கீன்னு விழுந்துதா என்னென்னு, அவர் டேராக தூக்கி அடிச்சார் அவர் மூஞ்சி மேலே. அப்புறமா சூரியகுமார் வந்து சொல்கிறாரு டேரல் மிச்சர்கிட்ட, இல்லை கவலைப்படாத ப்ளீஸ் அப்படி இப்படின்னு. அவரும் சரி பெருதினமே போயிட்டார். அண்ட் அக்சர் பட்டேல் அண்டர் ரேட்டட் பிளேயருங்க. டெஃபினெட்லி செமிஃபைனலி அவர் ஹாரி ப்ரூக் கேட்ச் பிடிச்சதாகட்டும், இல்லைன்னா அவரே அங்கே அடிச்சுட்டு போயிருப்பார். ஏன்னா 6 ரனில் தானே ஜெயிச்சான், ஒரே ஒரு 6 முடிஞ்சு போச்சு அங்கே மேட்ச்சு. அக்சர் பட்டேல் அதே மாதிரி இன்றைக்கி பாருங்கள் 3 கீ விக்கெட்டு, ஃபின் ஆலன், டேரல் மிச்சல் அண்ட் கிளென் பிலிப்ஸ் பிரபாதமான 3 பேர் அவுட் பண்ணதாகட்டும். இது லாஸ்ட் வேர்ல்ட் கப் ஜெயிச்சோம்ல ரோஹித் சர்மா கேப்டன்சியில் 2024 ட்ராப் இன் பிச் யூஎஸ்ஏல, அதுலேயும் ஃபைனலில் இவர் தான் காப்பாற்றினது அக்சர் பட்டேல் வித் இஸ் பேட். எல்லோரும் அவுட் ஆகிட்டு இருக்கும்போது ஒருத்தர் மட்டும் அவுட் ஆக மாட்டார், நமக்கு நல்லா தெரியும். நம்ம கோலி அவர் கூட இவர் தான் பார்ட்னர்ஷிப், 4th விக்கெட் 72 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப்பு. 31 பாலில் 47 ரன் அடிச்சாருங்க, 1 4 4 6. அதனால தான் ரெஸ்பெக்டபிள் ஸ்கோராக போச்சு சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு எதிராக. சுலபமாக போலிங்லேயும் வந்து ஸ்டப்ஸ் அவுட் பண்ணுறாரு, டைசன் ஸ்டப்ஸை போன வேர்ல்ட் கப்பில். ஸோ அது ஞாபகம் வந்துருக்கும் சூரியகுமார் அதுக்கும் உடனே கொண்டு வா போலிங்லன்னு. கரெக்டு, முதல்ல நீங்கள் வாஷிங்டன் சுந்தரே விளையாடிருக்கூடாது ஸ்டார்டிங்லலாம். அக்சர் பட்டேல் இஸ் ரைட் சாய்ஸ். அவர் கரெக்டான நேரத்தில் கரெக்டாக விக்கெட் எடுத்து கொடுத்தாரு. அண்ட் 2 ஜாம்பான் வந்தாங்களே, யார்? ரோஹித் சர்மா, எம்எஸ் தோனி. சார் வந்தாங்க கேட்பீங்க, நிறைய பேர் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிடுறேன். எம்எஸ் தோனி வந்து சவுத் ஆஃப்ரிக்காவில் ஃபஸ்ட்டு T20 வேர்ல்ட் கப் ஜெயிச்சதும் அவர் தான். இந்தியாவுக்கு சாம்பியன்ஸ் ட்ரோஃபி 2013 இங்கிலாண்டில் ஜெயித்ததும் நம்ம தோனி தான். அதே மாதிரி ரோஹித் சர்மாவும் 2024 T20 வேர்ல்ட் கப் ஜெயிச்சது ரோஹித் சர்மா அமெரிக்காவில். சாம்பியன்ஸ் ட்ரோஃபி போன வருஷம் 2025 துபாயில் ஜெயித்தாங்க, இதே நியூசிலாண்டு ஃபைனலில். ஸோ அதனால் 2 லெஜெண்ட் வந்திருந்தாங்க. அவர் ஸ்க்ரீனில் காட்டும்போது ஓடு கத்துறாங்க க்ரௌடு, நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஸ் இட் இஸ், எல்லோரும் கொஞ்சம் டைம் ஆச்சு, எல்லாருமே மெடல் கிடெல்லாம் கொடுத்து அம்பையருக்கெல்லாம் மெடல்லாம் அவர் கொடுத்தாங்க. அக்சர் பட்டேல் 3 for 27, பும்ரா 4 for 15. இந்த 2 பேருமே 7 விக்கெட். ஐ ஆல்வேஸ் டெல் யூ பவுலர்ஸ் வின் யூ டோர்னமெண்ட். இந்த பும்ரா மட்டும் இந்த 4 விக்கெட் எடுக்கலன்னா, போன மேட்ச்சில் பும்ரா மட்டும் ஒரு மெயின் விக்கெட் எடுக்கலன்னா இங்கிலாண்டு அடிச்சுட்டு போயிருந்துருக்கு. வருண் சக்கரவர்த்தி ஒரு விக்கெட் தான் கிடச்சிது. அண்ட் ஃபைட்டே இல்லை, கிட்டத்தட்ட 1 சைடட் தான் இந்த இது, 1.5 சைடு சொல்லலாம். 2 ஓவரில் 42 ரன் யாரோ கொடுத்தாங்க, வள்ளல். ஸோ இந்த மாதிரிலாம் இருந்தால் இன்னும் கொஞ்சம் ஈஸி ஆகிடுச்சு இந்தியாவுக்கு. சஞ்சு சாம்சன் பிரில்லியன்ட் இன்னிங்ஸ், 350 பேக் டு பேக், 3மே நாக் அவுட்டுங்க. வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிராக தோற்றுந்தா அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட்டு. அதில் அடித்த 97 ஆகட்டும், இங்கிலாந்துக்கு எதிராக அடித்த 87 ஆகட்டும், நேற்று அடித்த ஸ்கோர் ஆகட்டும், அதனால தான் ரைட் பிளே ஒரு மேன் ஆஃப் த சீரிஸ். எனிவே அப்டேட் பண்ணிட்டு உங்கள் கருத்து எதுவான்னு சொல்லுங்கள். பிறகு பார்த்து அது நன்றி. லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.